கேக்குதுங்களா? ரைட். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஒரு நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா சபையாரா? ரைட். 1 2 3 4. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவைகளை பார்க்கிலும் மாத்தி வாசிக்கலாமா? அவைகளை பார்க்கிலும் சூப்பருங்க, சூப்பருங்க, சூப்பர். ஸ்தோத்திரம், மகிமை. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே வாயை திறந்து சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை. ஆகாயத்து பட்சிகளை எப்படி பார்க்கணுமா? அப்படியே பார்த்துட்டு போயிடு. அப்படியே பார்த்துட்டு போயிடக்கூடாது. பார்க்கணுமா? பார்க்கணும். அதுதான் பைபிள் ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்குது, உத்து உத்து பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. சும்மா அப்படியே வாசிட்டு போயிடக்கூடாது. உத்து பார்க்கும்போதுதான் அதோட வெளிச்சம். ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் விசேஷமான வார்த்தைகள். ஆண்டவர் சொல்றாரு, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை யார் பரமபிதா? யார் பரமபிதா? பக்கத்துல பார்த்து சொல்லு, உன்னோட பரமபிதா, உன்னோட பரமபிதா, உன்னோட அப்பா. நமக்கு யார் அப்பா? அவர் சொல்லியிருக்காருங்க, உங்க அப்பா சொல்லியிருக்காரு. பரமபிதா அவைகளையும் போடுறாரு, அதையும் பார்த்துக்கிறார். சாதாரணமா பறகுது பாருங்க, ஒரு காக்கா, குருவி, சிட்டு, மைனா, ஆண்டவர் பார்த்துக்கிறார். அதையும் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவைகளை பார்க்கிலும் நீ விசேஷமான, ரொம்ப ஸ்பெஷல், நீ மச் பெட்டர், நீ எக்ஸலன்ட். பக்கத்துல பார்த்து சொல்லு, நீங்க தான் பெஸ்ட், நீங்க தான் பெஸ்ட், நீங்க தான் பெட்டர் மேன், நீங்க தான் எக்ஸலன்ட் மேன். அநேக மொழிபெயர்ப்புல நான் தேடி வாசிக்கிறேன், என்னென்னமோ வார்த்தை போட்டிருக்கு. பெஸ்ட் மேன், தி பெஸ்ட் மேன், தி எக்ஸலன்ட் மேன், மச் பெட்டர் மேன், எக்கச்சக்க வார்த்தை ஒவ்வொரு மொழிபெயர்ப்பு தேடி தேடி வாசிக்கிறேன். அதை பத்தி என்ன சொல்லு? எல்லாரும் உங்களை ஒரு மாதிரியா பார்க்கலாம், கேவலமா பார்க்கலாம், மனுஷியாவே மதிக்காம இருக்கலாம், ஒரு பொருட்டாவே என்னாம இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையில நீ விசேஷம். உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1, 2, 4. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்குகிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதா. யார் சொல்றாங்க? யார் சொல்றா? ஆண்டவரே சொல்றாரு. வேற யார் சொன்னாலும் நீங்க கேட்க வேணாம். இப்போ நமக்கு ஒரு ஐஜியை தெரியும் வச்சுக்கோங்க. நமக்கு யார் தெரியும்? ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஐஜி சொல்றாரு, பாத்துக்கலாம், எதனா ஒண்ணு எனக்கு போன் பண்ணு அப்படின்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன ஆயிடும்? கால்
என்னவோ காலர் தூக்கும். யார் சொல்லிட்டா? ஐஜியே சொல்லிட்டாரு. எதனால பாத்துக்கலான்ட்டாரு. வண்டி ஓட்டின்னு போறோம், எங்கேயா ஒரு இடத்துல இஷ்டம், என்ன பண்ணுவோம்? யார் சொன்னா? போன் எடு, பேசுறியா பேசுறியா? யார் சொல்றது? இன்னைக்கு இருந்து நாளைக்கு செத்து போற ஐஜி சொன்னதுக்கே இவ்வளவு வசனம் சொல்லுகிறது. என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்குகிறவரும் ஆகிய என் ஆண்டவர் சொல்லுகிறதாம். ஆஹா, சூப்பர் இல்லையா? பயப்படாதே, என்னை மீட்டு கொண்டீர். என் பேர் சொல்லி கூப்பிட்டாரு ஆண்டவர். ராமன் சொல்லு. யாருக்கு வேணா உன் பேர் தெரியாம இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு உன் பேர் ஒரு கை தட்டி இருக்கிறார் ஆண்டவருக்கு. எவ்வளவு பேரு ஐயோ உங்க பேரை மறந்துட்டேன். என்ன பேர் சொன்னீங்க? சேவ் பண்ணாம விட்டனே பேரு போன்ல. ஆண்டவருக்கு சொல்ல, அவருக்கு பேர் ராமேஸ்வரன். ராமேஸ்வரன் மோசே அப்படின்னாரு, சாமுவேலே அப்படின்னாரு, தாவீதே அப்படின்னாரு. ஆண்டவர் உன்னையும் உன் பேர் சொல்லு. சந்தோஷம், மகிழ்ச்சி. பைபிள படிக்கும் இப்படிதான் வரும் மகிழ்ச்சி, பயங்கர சந்தோஷம் வரும். என் ஆண்டவர் சொல்றாரு, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்குகிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன்னை மீட்டுக் கொண்டு உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன். சந்தோஷம். யாரும் இல்லாம அனாதமா இருந்தா கூட பரவாயில்ல, கர்த்தரும் கூட இருக்கிறார். ஆண்டவருடையவள் நீ, ஆண்டவருடையவன் நீ, ஏன் ஆளு அப்படின்றார் ஆண்டவர். எம்எல்ஏ இல்ல பாஸ்டரே கூட கூப்பிட்டு தோல் மேல கை போட்டா எப்படி இருக்கும்? க்ளோஸ், நான் தெரியுமா? அவரு க்ளோஸ், எம்எல்ஏ க்ளோஸ், வட்ட செயலாளர் நம்ம சொன்னங்க, எம்பியும் நம்ம வீட்டுக்கு வந்து போவாருங்க. எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்ற, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். அடுத்த பியூட்டி 4ஆம் வசனம். இல்ல அந்த வசனத்தை வாசனை. என்னுடையவன் பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடையவன், உன்னை சிருஷ்டித்து உன்னை உருவாக்குகிறவன், நீ என்னுடையவன், நான் உன் கூட இருக்கேன். தண்ணீர்ல கிடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணியை நீ கடந்துதான் போகணும். தண்ணியை போன்ற பிரச்சனை எல்லாம் வரும், பிரவாகித்து ஓடுகிற வெள்ளம் மாதிரி பிரச்சனை வரும். நீ என்ன பண்ணா போய் தான் ஆகணும். ஆனா ஒரு பியூட்டி கத்தர் நம்ம ஆறுதல். தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன் மேல் பொருளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேக மாட்ட, அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அது வேணாம், அடுத்த வசனம். இந்த ஒரு 2 வார்த்தையை மட்டும் எல்லாரும் சபையார் எல்லாரும் வாசிக்கலாம். வாசிக்கலாம். 1 2 3 4 4ஆம் வசனம். நம்ம வாசிக்கிற மாதிரி வாசிப்போம். நான் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றிருக்கிறேன். அவர் என்னை ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏங்க நான் ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கிறேங்க. எவன் என்ன எப்படி பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லை, யார் என்ன எப்படி பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லைங்க. என்ன ஒருத்தர் பாக்குறாரு, அவர் பார்வைக்கு நான் அருமையா இருக்கு, பெஸ்டா தெரியற, சூப்பரா தெரியற, எக்ஸலண்டா தெரியற. அதனால எனக்கு கனம் உண்டாது. பேசும்போது நம்ம கண்ணு பார்வைக்கு அருமையானபடி
அதோட ஆண்டவர் நிறுத்தல, கணத்தோட நிறுத்தல, நான் உன்னை சிநேகித்தேன்னு சொல்றேன். எனக்கு அன்பான தேவனுடைய சபையை, தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய மக்களே, யார் நம்ம நேசிக்கிறாங்களோ இல்லையோ, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. ஆண்டவர் நான், எனக்கு ஆண்டவர் இருக்கிறார். எனக்கு என்னை உண்டாக்கின, என்னை சிருஷ்டித்த, என்னை உருவாக்குகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவருக்கு நான் அருமையான, அவருடைய பார்வைக்கு நான் அருமையா இருக்கிறேன். அவர் என்னை நேசிக்கிறார், என்னை சிநேகிக்கிறார். அதனால் நான் எவ்வளவு பேருக்கு சந்தோஷம். வருஷத்தின் கடைசியில் ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு, நீ ஸ்பெஷல் சொல்ற, நீதான் ஸ்பெஷல். ஆர்டினரியே கிடையாது, ஆர்டினரியே கிடையாது. யாருமே மதிக்க மாட்டாங்க, எவனும் மதிக்கிட்டாவில. இன்னைக்கு இருந்து நாளைக்கு போயிடுவான். கர்த்தர் மட்டும்தான் நிக்க நிற்கும். உன் கூட கடைசி வரைக்கும் ஒரே ஒருத்தர் தான் வருவார், அவர் ஆண்டவராக இயேசு. உலகத்தின் முடிவறிந்தும் எத்தனை நாட்கள்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் லீவ் போட மாட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் லீவ் எடுக்க மாட்டாரு. சண்டே ஹாலிடேன்னு போர்டு தொங்காது, ஃப்ரைடே ஹாலிடேன்னு போர்டு தொங்காது. சகல நாட்களிலும் நான் உன் கூடவே இருக்கிறேன். லீவே கிடையாது. 24/7 365 days ஆண்டவர் என் கூட, ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். இதை விட என்ன ஆசீர்வாதம் உண்டு? இதை விட என்ன ஆசீர்வாதம் நமக்கு வேணும்? ஆண்டவர் என்னை விசேஷமானவன். எதனால விசேஷம்? அநேக காரியங்கள் இருக்கு, ஆனா நமக்கு நேரம் பற்றாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறாரு, அதை மட்டும் தியானிச்சுட்டு போயிடலாம். நமக்கு நிறைய நேரம் தேவைப்படும் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கணும். அவங்க சாயந்தரம் எல்லாம் ஜனங்க ஆண்டுடைய வார்த்தையை கேட்டாங்களாம். சாயந்தரம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்களாம். சமைச்சு சாப்பிட்டுட்டு திருப்பி அடுத்த நாளுக்கு சமைச்சு வச்சுட்டு காலையில 6 மணிக்கெல்லாம் வந்து சர்ச்சில் உட்காந்துட்டாங்களாம். ஆண்டு வந்து பேசுவார். அவங்களுக்கு என்னன்றது குட்டியா, எங்களுக்கு எத்தனை வேலை இருக்கு? தேங்க்யூ. 1008 பிடிச்சிட்டாங்க. 1009 1014 தெரியல, அவ்வளவு வேலை இருக்கு. சர்வீஸ்க்கே எங்களுக்கு நேரம் வர முடியல, வேணா வேலை. காலையில இருந்து பல்ல தேய்க்கணும், குளிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், எவ்வளோ வேலை இருக்கு. முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள டைம் ஆயிடும். நாங்க என்ன பண்றோம்? வேணும்னா வர்றோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ விசேஷமானவர். You are special in the sight of God. தேவனுடைய பார்வையில நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள். அவர்தான் நம்ம சிருஷ்டித்தார், அவர்தான் நம்மை உருவாக்குகிறார். எப்படி சிருஷ்டித்தாரா? போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர். யாக்கோபா சிருஷ்டித்தாரா? யாக்கோபுன்னா என்ன அர்த்தம்? எத்தனை அல்லது ஏமாற்றுத்தார். அப்புறம் எப்படி எப்படி உருவாக்குறாரா? எப்படி உருவாக்குறாரா? இஸ்ரவேலே உன்னை உருவாக்குகிறவர். எத்தனாய் இருந்த நம்மை இஸ்ரவேல் தேசமாக, பெரிய தேசமாக, யாக்கோபு என்ற பேர்ல தான் இஸ்ரவேல் தேசம் 1000 வருடங்களாக இருக்கு. கிட்டத்தட்ட 3000 வருஷங்களுக்கு மேல அந்த தேசம் அவனுடைய பேர்லயே இருக்கு. இஸ்ரவேல் அப்படின்ற ஒரு தேசம். உண்மையும் ஆசீர்வாதமும் ஆயிரங்களுக்கு வைப்பார். கர்த்தரோட நடந்தா போதும், கர்த்தரோட நடந்தினா போதும். ஆயிரங்களுக்கு இல்ல, லட்சங்களுக்கு கூட ஆசீர்வாதம். நான் ஏன் மாறல அப்படின்னா, வேதம் சொல்லுகிற மாதிரி நான் வாழல, அவ்வளவுதான் வித்தியாசம். இன்னும் ஆண்டவர் உருவாக்கிட்டே இருக்கிறார், நம்ம மோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறார், சிருஷ்டித்துட்டாரு, நம்ம மோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறார். வருஷம் ஃபுல்லா மோல்டு பண்ணார், அடுத்த வருஷம் மோல்டு பண்ணார். ஒரு பார்வைக்கு கரெக்டா வர்ற வரைக்கும் ஏன்னா ஆண்டவர் பரலோகம் கூட்டு போன முடிவு பண்ணிட்டாரு. எல்லாரும் பரலோகம் போயிட முடியாது. சாதாரண மிலிட்டரி வேலைக்கு என்ன வேணும்? எலிஜிபிலிட்டி வேணும், குவாலிபிகேஷன் வேணும். இவ்வளவு ஹைட் இருக்கணும், இவ்வளவு வெயிட் இருக்கணும்,
இவ்வளவு தூரம் தாண்டணும், அவ்வளவு தூரம் ஓடணும், செய்யணுமா இல்லையா? இவ்வளவு படிச்சிருக்கணும், மேக்ஸ்ல இவ்வளவு மார்க் இருக்கணும், இங்கிலீஷ்ல இவ்வளவு மார்க் இருக்கணும், எல்லா எலிஜிபிலிட்டி இருக்குது. அப்படி இருந்தா தான் மிலிட்டரியில சேர்த்துக்கணும். வரலாறுல சும்மா கூட்டு விட்டு வர நம்ம இஷ்டம் போல வாழ்ந்துட்டு வந்துரு அப்படின்னு விடணும். அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டியோ அதை சரி பண்ணி ராமேன் சார். அது வரைக்கும் நம்மள மோல்டு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆமே. நான் இந்த வசனத்தை வாசித்தேன். இந்த வசனம் இல்லை, நான் வேற ஒரு வசனத்தை வாசிட்டு இருந்தேன். அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் என்னோட பேசினார். அதைத்தான் உங்களுக்கு நான் பேசுறேன். எனக்கு ஆண்டவர் பேசினாரு, நான் அதை தியானிச்சேன். அதை உங்களோட கூட சேர்ந்து இன்னொரு ஆண்டவர் பேசின வசனத்தை வாசிப்போமா? நாம எல்லாரும் ஸ்பெஷல். எத்தனை பேர் ஆன்லைன் சொல்றோம்? ஆனா இந்த ஸ்பெஷலான ஆளு என்ன பண்றான் அப்படின்றத பார்ப்போம். வாசிக்கலாம். லூக்கா எழுதுற சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 37 முதல் 40 வசனம். திரும்பவும் ஆண்டவர் ஒலிவமலைக்கு வராரு. எங்க போயிருந்தாரு? ஒலிவமலைக்கு போனாரு. மேல இருந்து கீழே வராரு. ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு, அப்படின்னா கீழே வந்துட்டார். சமீபமா இருக்கையில் யாருங்க? மக்கள், அவருடைய விசுவாசிகள், அவருடைய சீடர்கள், அவருடைய எல்லாரும் என்ன பண்றாங்க? பிரலான கூட்டமா. ஐயா சொன்னாரு, இடமே பத்தல, கல்யாண மண்டபம் தேடுறோம், கிடைக்க மாட்டேங்குது, எப்படியோ மொட்டை மாடியில வச்சு அட்ஜஸ்ட் பண்ணோம், சாராதவங்க, அடுத்து நியூ இயருக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறார். திரளான ஜனங்கள் ஒரே விஷயம் முன்னாடி வாசிங்க. மிகுந்த சத்தத்தோட நாம புகழ்றோமா? எத்தனை முறை அலையிலாலும் கொஞ்சம் பேர் தான் உற்சாகமான பண்றது. எவ்வளவு சத்தம் முடியுமோ அவ்வளவு சத்தத்தையும் எதிரி சொல்ற. சில பேரு திரும்பவும் சொல்றேன், ஒரு வார்த்தை, ஒரு செய்தி தான் என்ன உருவாக்கும், என்ன உருவாக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்பா சொல்லுவாரு, உன்னை எங்க கொண்டு போய் அங்க கொண்டு போய் டெஸ்டினேஷனை நீ அடையணும்னா ஒரே வழி இந்த கருப்பு போட்டி. கருப்பு போட்டியை எத்தனை வாட்டி மறைச்சு பாக்குறியோ அத்தனை வாட்டி ஒரு டெஸ்டினேஷன். கலர் கலரா வந்துச்சு போட்டி. கையாவே கலரா தான் வச்சுக்கிறேன், பிரவுன் கலர். லைட் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன போட்டி தேடுவாங்க? பிளாக் பாக்ஸ் தேடுவாங்களாம். ஏன் ஆக்சிடென்ட் ஆச்சு, ஏன் செத்துட்டாங்க, அது காரணம் என்னத்தை தேடுவாங்களாம்? பிளாக் பாக்ஸ். ஆனா அது பிரவுன் கலர்ல தான் இருக்கும். பேரு தான் பிளாக் பாக்ஸ், கலரு பிரவுனா இருக்கும். வாழ்க்கையில ஏன் பிரச்சனை, ஏன் முடிக்கின, ஏன் போராட்டம், ஏன் கவலை, ஏன் வேதனை, ஏன் விரக்தி, ஏன் இவ்வளோ பாடு அப்படின்னா எதை தான் தேடணும்? கருப்பு முடியல இருக்கு. வேற எங்கேயும் ஓட தேவையில்ல, எந்த டவருக்கு போன் பண்ண தேவையில்ல, அவருக்கு போன் பண்ண தேவையில்ல. பாஸ்டர்லாம் போன் பண்ணுங்க, ரெண்டாவது தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் யாருக்கு பண்ணணும்? பொட்டியில தேடணும். பொட்டியில தேடிங்கன்னா ஆண்டவர் உங்களோட பேசுவாரு.
பதில் வந்துடும். அந்த பதில் சரியான்ட்டு அவர்கிட்ட கேட்டு உறுதிப்படுத்தி. எந்த வாக்கும் 2 சாட்சியினாலே உறுதிப்படுத்தப்படும் போடுகிறார். முதல் சாட்சி இதுல பாத்துரு. 2வது சாட்சி யாருக்கா பாஸ்டர் போன் பண்ணி, பாஸ்டர் இப்படி ஒரு பிரச்சனை, அதாவது சொல்லுங்க பாஸ்டர் கேளுங்க, அவர் அதே சொல்லுவார். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பிரச்சனை காரணம், போராட்டத்துக்கு காரணம், வேதனை காரணம், வியாதி காரணம், துன்பத்துக்கு காரணம், ஒரே பதில் இதுலதான் தேடணும். வேற எங்கேயும் தேடக்கூடாது, எங்கேயுமே கிடைக்காது. ஜனங்கள் மிகுந்த சத்தமாய் ஆண்டவரை புகழ்ந்தார்கள். வாசிக்கலாம். ஒரே நிமிஷம், நீங்க சொல்லுங்க, எத்தனை மணிக்கு முடிச்சுக்கலாம்? காரியத்தின் தோற்றத்தை பார்க்கலும் அதை போகணும். வேலை இருக்கு. சரி, வார்த்தை குழப்பாதுதான். மனுஷன் இட்லினால் அல்ல, தோசையினால் அல்ல, பூரியினால் அல்ல, சப்பாத்தினால் அல்ல, சாம்பார் சோறுனால் அல்ல, ரசம் சோறுனால் அல்ல, போர் சோறினால் அல்ல, ஐட்டம் அத்தை விட்டுட்டு இன்னுமோ சொல்லுங்க. பிரியாணினால் மாத்திரம் அல்ல, ஒரே ஒரு வார்த்தையினால் பிழைப்பான். நூற்றுக்கு அதிபதி சொன்னா ஒரு வார்த்தை சொல்லு. வேலையால நீங்க என்ன வார்த்தையை சொன்னா குணமாவானோ அந்த வார்த்தையை சொல்லுங்க ஆண்டவரே. Speak the word. ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆமே, நமக்கு வேற எல்லாவற்றிலும் வாழ்றோம், வார்த்தையில வாழ்றது நாம நேரம் ஒதுக்கு. என்ன பண்ண சொல்றாங்க? ஜனங்கள்லாம் சத்தமா ஆண்டவரை போயிடுறாங்க. கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், ஆண்டவருக்கு ஓசன்னா அப்படின்னு சொல்லி சத்தமா புகழ்றாங்க. உடனே பக்கத்துல ஒன்னா எரியுது. என்ன எரியுது? ஓ, என்ன எரியுது? தேங்க்யூ. ஆக்சுவலா நமக்கு என்னதான் எரியணும்? என்னதான் எரியணும்? 24 அதிகாரம் 32ஆம் வசனம். ஒரு ஆளிலையா சொல்லு. அப்ப நமக்கு என்னதான் எரியணும்? இருளே எரியணும், வயிறு எரியக்கூடாது. அவர் நம்மோடு கூட வழி நடந்து நமக்கு தேவனுடைய வார்த்தைகளை விளக்கி காண்பித்த பொழுது நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? எரிஞ்சிச்சுன்னா இது எரியாது, இது எரிஞ்சிச்சுன்னா இது எரியாது. உண்மையான தேவனுடைய மனிதனாக இருந்தா, நான் உண்மையான தேவனுடைய மனுஷனா இருந்தா
வசனம் வாசிக்கும் போது சுத்தமா பூனை பட்டுருச்சு, சுத்தமா அணைஞ்சு போச்சுன்னா எதுதான் எரியும்? எதுதான் எரியும்? மற்றவங்க பார்க்கும் போதெல்லாம் எரியும், மற்றவங்க வளரும் போதெல்லாம் எரியும், மற்றவங்க உயரும் போதெல்லாம் எரியும், பார்க்க பார்க்க எரியும். வேத வசனம் வாங்கிய கண்ணாடி நான் பாக்குறேன், ஆண்டவரே எனக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா சரியா இருக்கிறோம். போதகரே அவர்களை அதட்டும் என்றார்கள். ஆண்டவர் ஒண்ணு பதில் சொல்றாரு. யார் சொல்றா? பரிசேயர்கள் எல்லாம் சொல்றாங்க. பரிசேயர்கள் யாருன்னா ஆண்டவரை சுற்றி இருந்த கூட்டம். 3 கூட்டம் இருந்துச்சு. ஒண்ணு பரிசேய கூட்டம், இன்னொன்னு சதுசேய கூட்டம், இன்னொன்னு வேத பாரகர்னு ஒரு கூட்டம். எல்லாருமே நல்லா படிச்சவங்க, எல்லாருமே பைபிள ஸ்காலர்ஸ், பைபிள விளக்குகிறவங்க, மக்களுக்கு விளக்கி சொல்றவங்க வேத பாரகர்கள். பரிசேய கூட்டம், பிரீஸ்ட், ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், போதகர்கள் எல்லாம் சுத்தி இருக்காங்க ஆண்டவர். அவனுக்கு எல்லாம் என்ன எரியுது? என்ன எரியுது? சீசன் கத்துறான், இயேசுவே நீர் வாழ்க, ஒசன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர் கத்தன உன்னை இவனுக்கு எரியுது. நம்மள விட்டு போய் மகிமைப்படுத்துறான், அவருக்கு போய் சட்டம் கொடுக்குறானே அப்படின்னு வயிறு எரியுது. என்ன சொல்றாங்க? போதகரே அவர்களை அதட்டும். சொல்ல முடியாது, வேலையை பார்த்துட்டு போறாங்க. ஆண்டரை உயர்த்துறேன், அவரை புகுந்தா உனக்கு என்னடா, உனக்கு ஏன்னா எரியுது வயிறு? கேட்டுருவான் பயம். அதனால எங்க போயிட்டான்? ஆண்டவர்கிட்ட போயிட்டான். ஆண்டவரே அவளை சத்தப்படா கம்முன்னு இருக்கு சொல்லுங்க, வாய் மூட சொல்லுங்க அப்படின்றான். அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்றார், வாசம். ஹல்லேலூயா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வசனத்தை வாசிக்கும் போதுதான் நான் இவர்கள் கூப்பிடாவிட்டால் கல்லு கூப்பிடும். யார் கூப்பிடும்? யார் கூப்பிடும்? இந்த கல்லுகள் ஆரவாரம் செய்யாவிட்டால், இவர்கள் ஆரவாரம் செய்யாவிட்டால் இந்த கல்லுகள் ஆரவாரம். இவர்கள் ஆரவாரம் செய்யாவிட்டால் இந்த கல்லுகள் ஆரவாரம் செய்யும் போது கல்லை விட மோசமா என்ன சொல்லி நானு ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் ஆண்டவரை உயர்த்தலைனா, நான் ஆண்டவரை சத்தமா புகழலைனா, நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தலைனா என்ன ஓரம் தள்ளிட்டு யாரை யூஸ் பண்ணுவாரு? யாரை யூஸ் பண்ணுவாரு? நீ ஆண்டவரை ஆரவாரிக்காது, ஆண்டவர் உனக்கு அப்புறம் நான் ஸ்பெஷல். ஆண்டவர் எதை விட ஸ்பெஷலா வச்சிருக்காரு? எதை விட என்ன ஸ்பெஷலா வச்சிருக்கிறாரு? அவருடைய படைப்புகளில் எல்லாவற்றை விட என்னதான் ஸ்பெஷலா தூக்கி வச்சிருக்காரு? ஆண்டவர் என்ன ஸ்பெஷலா வச்சிருக்கிறாரு, அந்த இடத்தை நான் தக்க வச்சுக்கிறேன். வசனத்தை வாசி நான் யோசிச்சேன், நான் செய்யலன்னா தம்பி, நான் செய்யலன்னா சந்தோஷமா இருந்ததுன்னா ஏசாயா 43 அதிகாரம் சந்தோஷமா இருந்ததுன்னா பாசோல இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரோ இஸ்ரவேலே உன்னை உருவாக்குகிறோமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, நான் வீட்டுக்கு வந்து நீ என்னுடையவன், நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், அக்னிஜால் தண்ணீர்களை கடக்கும் பொழுது அவைகள் மேல் பொருளுவதில்லை, அக்னி ஜாலையில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய். எல்லாம் சந்தோஷமா இருந்தது இல்ல? நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகித்து ஆதலால் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் லைனா சொல்லி வர்றார் ஆண்டவர். நிறைய வாக்குத்தத்தம் கொடுக்குறார். எவ்வளவு பேர் சந்தோஷம்.
1ஆம் தேதி வேற வருது, என்ன கொடுப்பாரு ஆண்டவர்? குத்துனே தான் இருக்கிறாரு. நம்மளும் எட்டுனே தான் இருக்கிறோம் வருஷம் வருஷம். ஆண்டு கொஞ்சம் லைட்டா புலம்புறாரு. அப்படியே வாசனையே வாங்க 21 வாசம். போதும். ஆண்டர் என்ன சொல்றாரு? ஆண்டர் என்ன சொல்றாரு? இந்த பிள்ளைகள, இந்த கூட்டத்தை, இந்த விசுவாச மார்க்கத்தார, இந்த சபையார யாருக்குன்னு சொன்னாரு, என்னுடைய எனக்கென்று ஏற்படுத்தினே. அவங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை? என்ன வேலை? அவர்கள் புதியை சொல்லி வருவார். என்னோட வேலை என்ன? ஆண்டவர் கொடுத்த அருமையான வாக்கு தத்துவம் நல்லா தான் இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் மேன்மையும் அருமையுமானவைகள் கொடுத்து சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ஆண்டவர் புலம்புறாரு. என்ன புலம்புறாரு? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார். ஆண்டுடைய எதுங்க? காணிக்கை என்ன? ஆண்டுடைய எது? வாயிலிருந்து வருகிறது. சந்தோஷமாய் ஆண்டவரை புகழ்ந்தார். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதி எத்தனை இது? காலையில் நான் குளிக்க போறேன், தோசத்தை ஜான்சினே இருக்கிறேன். 2 வார்த்தை வருது. ஒண்ணு பாடி, இன்னொன்னு பாடுதல், இன்னொன்னு துதித்தல். பாடுதல்னா என்ன அர்த்தம்? பதத்துல இருந்து பாடுறது. துதிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? நினைக்கிறாங்க நம்ம நாட்டுல எங்கேயாவது வச்சாங்க 7 மணிக்கு சபையா? நான் கேட்டு நேற்று மாத்திட்டோம் பிரதர், 6:30 மணிக்கு சர்வீஸ் இல்லை, 7 மணிக்கு கரெக்டா 7 மணிக்கு 7 மணிக்கு வந்து உடனே பாட்டு பாடலாம். நம்ம என்ன பண்றது? யாராவது பாடிட்டு இருப்பாங்க, நமக்கு அதுக்கு என்ன சொல்லணும்? நம்ம எப்பதான் போனோம்? ஆராதனைக்கு போனோம். அதுக்கப்புறம் செய்தி அதோட முடிஞ்சு. பாடுறது இங்கன்னு இல்ல. ஒரு வீட்டு கூட்டம் கூட வச்சுக்கோங்களேன், 7 மணிக்கு வீட்டு கூட்டம்னா எத்தனை மணிக்கு போவோம்? ஆழத்துல இருந்து கை வச்சு சொல்லுவோம், எத்தனை மணிக்கு போவோம்? திரும்பவும் என் தங்கச்சி சொன்னதே சொல்றேன், எத்தனை இடத்துல ஏன் எனக்கு துதி ஆண்டவருடையதுன்றது என்ன இல்லை. அப்படியே வந்தாலும் யாரோ பாடிட்டு இருக்கணும். எனக்கு என்ன? ஃபீல் பண்றீங்க? ஆண்டவர் என் கூட பேசுறேன், கர்த்தர் உண்மையா என் கூட பேசுறேன், உண்மையா என் கூட பேசுறேன். கல்லை விட பெட்டரா இல்லையா? கல்லை விட பெட்டரா இல்லையா? அநேக காரியங்களை பேசினாரு. இந்த செய்திக்கு நான் தலைப்பு வைத்தேன், நான் செய்யாவிட்டால். நான் செய்யலனா ஆண்டருக்கு நஷ்டம் இல்லை. நீ செய்யலனா ஆண்டருக்கு நஷ்டமே இல்லை. தப்புன்னு கள்ளத்தை யோசி போய் உன் வேலை எதுதான் செய்யும்? உன் வேலை எதுதான் செய்யும்? உன் வேலை எதுதான் செய்யும்? கல்லு செஞ்சுட்டு உட்காந்து ஒரு ஆசீர்வாதம் வரும், நிறைய வராது. ஆண்டரை உயர்த்துறாங்க, எங்க வச்சாலும் சரி, பொதுக்கூட்டமோ சபை கூட்டமோ, பாட்டு பாடுமோ கர்த்தரை உயர்த்த வேண்டும். கர்த்தரை உயர்த்த வேண்டும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எப்படி பாடுவாங்க? சந்தோஷமா பாடுவாங்க. ஐயோ போய் ஆண்டவரை உயர்த்தணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டருக்கு பாடணும்.
ஆடி அசைஞ்சு போல நானும் சொல்றேன், கத்தருக்கு சொல்றேன், கூப்பிடுறேன், ஒவ்வொரு சர்ச்சையும் போடுறேன், நானும் போய் பாய் போடுறேன். அதை பத்திலாம் நான் எது பத்தி கவலைப்படுறதே கிடையாது. கத்தருக்கு உண்டான் ஏற்றிக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாளும் சந்தோஷம் தான், ஒரு செகண்ட் கூட சோகம். சோகமா பார்த்தா 10,000 சொன்னல, 50,000 தரேன். சவால் கனம் பண்ணணும். யார் வந்துருவா? ஆண்டு வந்துருவாரு. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். அப்பதான் என்ன வரும்? பக்கத்துல பாசு. மகிழ்ச்சி டெம்பரரி கிடையாது. மகிழ்ச்சி டெம்பரரி கிடையாது. எட்டர்னல் ஜாய். மகிழ்ச்சி. உன் மகிழ்ச்சி குறையவே குறையாது. உன்னால சோகமாவே இருக்க முடியாது. எதுவும் உன்னை அசைக்காது. பாடணும். ஆனந்த களிப்புடன் பாடும். ஆனந்த களிப்புடன் பாடும். பாட ஆரம்பிச்சுனாலே போதும். பெரிய பெரிய போர்க்களம்லாம் பாட்டுல தான் ஜெயிச்சு. பெரிய பெரிய போர்க்களம்லாம் பாட்டுல தான் ஜெயிச்சாங்க. பாடகரை நிறுத்தினான்னு போட்டிருக்குது யோசபா. வந்தவன் ஃபுல்லா செத்து போயிட்டான். அவனே வெட்டிங் செத்து. இவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. பாட்டையும் தூக்க தேவையில்லை, போட தேவையில்லை, ரத்த சிந்த தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. என்னதான் தேவை? ஆண்டவர் ஆண்டவர் பாடு. காலையில் எழுந்தோன்னு சத்த போட்டு பாடு. நான் உங்களை சொல்ல, நீங்க எல்லாம் என்ன சொல்ல? எவ்வளவு நிமிஷம் ஜபம்? 2 நிமிஷம் பெரிய விஷயம். ஆமா, குறைஞ்சது 10 செகண்ட் பாத்துக்கலாம். நல்ல ஜபம் பண்ண கத்துக்கணும். ஒரு சுத்தமான ஜபத்துக்கு சுருக்கமான ஜபத்துக்கு வந்தாங்க ஆண்டவர். சொல்றேன், நீங்க எல்லாம் நல்லவங்க. என்ன பத்தி தான் கொலோசியர் 3 அதிகாரம் கடைசி வசனம். கொலோசியர் 3:16. ஒருவருக்கு ஒருவர் எப்படி பாடணுங்க? எப்படி பாடணும்? எதுல பாடணும்? எதுல பாடணும்? எப்படி பாடணும்? பக்தியோட பாடணும். பாடுறதுக்கு இலக்கணம்லாம் இருக்கு. ஆண்டவரை உயர்த்தத்துக்கு இலக்கணம்லாம் இருக்குது. என்ன இலக்கணம்? பக்தியோட பாடணும். இதயத்துல இருந்து பாடணும். ஆமே ஆமே. சில பேர் பண்ண இயேசு தோறும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம்.
இப்போ நாம எங்கெல்லாம் கோட்டை விடுறோம் பாருங்க. ஆக்சுவலா நம்ம எதை பிடிக்க அழைக்கப்பட்டோம்? கோட்டையை பிடிக்க அழைக்கப்பட்டோம். நம்ம என்ன பண்றோம்? கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கோம். 2025 கோட்டை விடுறதை நிறுத்திடும். கோட்டை விடுறதையும் நிறுத்துறோம், கொரட்டை விடுறதையும் நிறுத்துறோம். 2026 வேற லெவலா பிரவேசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு முன்னாடியே சொல்றாரு, உன்னை ரெடி பண்ணிக்க, ஆயத்தம் பண்ணிக்க, நான் உன்னை வேற்றுவேன். பக்தியுடன் பாடு, இருதயத்துல பாடு, ஆனந்த களிப்போட பாடு. 5ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுது. 81:1 95:1 எப்படி பாடணும் பாருங்க. பாடுறதுல எவ்வளோ நிலைகள் எல்லாம் இருக்குது, பொசிஷன் எல்லாம் இருக்குது. ஆனா நம்ம அதே மாதிரிதான் பாடுகிறோம். என்ன சொல்றாங்க? சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் சந்தோஷம் அவரில் பொங்குதே, அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றி யாரு என்ன சொல்றான் யாருக்கு தெரியாது. நான் சொல்றேன், வரும் அறிவாரி வரும், எல்லாருக்கும் தெரியும் நான் சந்தோஷமா இருக்கேன். ஆமென். அல்லேலூயா. இன்னும் பாடுறோம்னே புரிய மாட்டேங்குது நமக்கு. சந்தோஷம்னா எப்படி பாடணும்? குறைஞ்சது 80 டெசிபல்ல பாடணும். ஆனா எப்படி பாடுறோம்? 30 டெசிபல். ஏன்னா பொங்குதோ, அதுக்கு பொங்கலுக்கு பொங்கல் போகனாலாவது நல்லா இருந்தது. ஆமைன்னு சொல்லு. தியானிக்கும் பொழுதெல்லாம் உன்னால மகிழ்ச்சியா இல்லாம இருக்கவே முடியாது, சந்தோஷமா இல்லாம இருக்கவே முடியாது. சொல்ற மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம்னா நம்மள மாதிரி யாருமே கிடையாது, நாம தான் ஸ்பெஷல். ஆண்டவர் கரெக்டா எல்லாத்தையும் நிறைவேற்றுவார், எல்லாத்தையுமே நிறைவேற்றுவார். அதுபடி வாழ்றோம்ன்றது நமக்கு. சந்தோஷமா பாடு, கம்பீரமா பாடு, மகிழ்ச்சியா பாடு, ஆனந்த களிப்போட பாடு. மகிழ்ச்சி வரும்போது என்ன ஓடிடும்? என்ன தங்கச்சி ஓடுறோம்? சஞ்சலமும் தவிப்போம் அதே ஓடுறோம். நீ துரத்த வேணாம். இருட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இருட்டை விரட்டணும்னா என்ன பண்ணும்? டக்குன்னு ஒரே ஒரு மாச்சு டக்குன்னு கிழிச்சோன்னு என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா இருந்து சல்யூட் டெஸ்ட் ஓடும். நீ அதை போய் துரத்திட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசுவின் நாமத்துல போ, கிடையாது. நீ சந்தோஷமா அவனே ஓடுவோம். எப்போ சாமி இங்க அவன்கிட்ட நமக்கு வேலையே இல்லை. ஆமென், ஆமென். பிசாசு சிரிச்சே சாவடிங்க. உபவாசம் போட்டுல தேவையே வேலை இல்லப்பா சாமி, எகிரி குச்சி ஓடி விடுவான் அவனு. அதே ஓடுற பைபிள்ல தானே சொல்றது, தங்கச்சி தானே போட்டிருக்கு. சஞ்சலமும் தவிப்போம் எல்லாம் அடுத்து வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம். தேங்க்யூ. 35:10, 51:11 எதுல வேணா வாசிங்க. இருங்க ஒரு நிமிஷம். யாரெல்லாம் கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கீங்க? இவ்வளவுதான். நான் எவ்வளவு ஆயிட்டு சாமி மொத்த சபையும் மீட்கப்பட்டுச்சு. கர்த்தருக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அப்படின்னா நானு அப்படின்னா எங்கேயோ போயின்னுக்கிறேன், நான் திரும்பணும். எங்கேயோ போயின்னுக்கிறேன், ஒரு யூ டர்ன் போடணும். ஆமே, எதையோ நோக்கி போயின்னுக்கிறேன். ஆர்டர் சொல்றா, டே திரும்பு கொஞ்சம் திரும்பு, மனம் திரும்பு. ஆமே, ரைட்டு திரும்பி
அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நித்திய மகிழ்ச்சி, சந்தோஷம், எவர் லாஸ்டிங் ஜாய். லூக்கா 2:10 முதல்ல சொன்னாங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நல்ல செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் தாவீதின் ஊரிலே. நல்லபடிங்க தப்புன்னு விட்டீங்க பாருங்க வாசனத்தை. யாருக்கு யாருக்கு அதை விட்டோம், எடிட் பண்ணிட்டோம். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எனக்கு பிறந்திருக்காருங்க, எனக்கு தான் பிறந்தாரு. நான் நல்லா இருக்கணும்னு பிறந்தாரு, நான் சூப்பரா இருக்கணும்னு பிறந்தாரு, நான் ஜம்முன்னு இருக்கணும்னு பிறந்தாரு. அல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் தங்கும், சந்தோஷத்தை அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்போம். எத்தனை பேருக்கு ஆண்டவன் கூட பேசுறாருன்னு உனக்கு பிரச்சனை பாராட்டம் அதே ஓடி இருக்குமா? கையில உன் கையில தான் இருக்கு. எழுந்து ஆண்டவரை சத்தமா துதி. 4 வீட்டு கேட்கணும், சுத்தி இருக்கேன் அப்பா பேச்சு ஜெபம் பண்றான்பா. நாலுல இருந்து ஆண்டரை சத்தமா பாடுறான்பா. ஏதோ பயம், எவனா கேட்டுற போறான், ஆண்டரை வசத்தை கேட்டு RSS காரன் வந்துட போறான். 4 மணிக்கு இருந்து ஆண்டரை உயர்த்து சத்தமா பாடு. என் மீட்பரே ஏசையா, என்னோடு இருப்பவரேன்னு 2 கரத்தை விட்டு சத்தம் போட்டு பாடிப்பாரு. உனக்கு இருக்கிற பிரச்சனை அதுவே சலாம் போட்டு. நான் பிரச்சனையே பார்த்துனுக்கிறேன், அதை எப்படி மாத்தணும்னு யோசி. வசனம் அப்படிதான் எனக்கு சொல்லிட்டு வசத்து, ஆண்டவர் வசத்து அதே ஓடுறோம், சஞ்சலமும் தைப்பும் அதே ஓடுறோம். நீ அதோட போராட வேண்டிய அவசியமே இல்லை. அதுவே நான் வரேன் வட்டா அப்படின்னு போயினே இருக்கும். ஆமே. அடுத்த வசனம் வாசனம் ஏசாயா 43:22. திருப்பி ஆண்டவர் புலம்புறது பாருங்க. முதல்ல சூப்பரா பேசினாரு, நமக்கு சந்தோஷம். வாக்குத்தத்தமா புத்தாராயப்பா சாமி, நீ வீட்டுக்கொண்டே உன்னை வீட்டுக்கொண்டே, நீ என்னுடையவன், நான் உன் கூட இருக்கிறேன். தண்ணியில போனாலும் இருக்கிறேன், ஆற்றுல போனாலும் இருக்கிறேன், தீயில போனாலும் இருக்கிறேன், நெருப்புல போனாலும் இருக்கிறேன், எல்லாம் இருக்கிறேன். சந்தோஷம் அதிர்ஷ்டம். இப்ப ஆண்டவர் புலம்புறாரு. ஆனாலும் யாக்கோபே என்ன பண்ணல, வாக்குத்தத்தத்துக்கு மட்டும் வர்றேன், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும் அப்படின்னு மட்டும் வர்றேன், நல்ல வாக்குத்தத்தமா வந்ததுன்னு வர்றேன், எல்லாம் சூப்பர். ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே என்ன பண்ண? ஆமா போய் என்னதான் பண்றது, அவன் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கட்டும். அவன் பொறுமையா இருந்து, பொறுமையா பல்ல தேய்ச்சி, பொறுமையா குளிச்சு, பொறுமையா ட்ரெஸ் பண்ணி, அதுக்கு என்ன டேபிள் அது, தேங்க்யூ, அது முன்னாடி நின்று சீவு 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 போடு போட்டுன்னு போட்டு அப்பு அப்புன்னு அப்பி. ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், அந்த திருவிருந்து கொடுத்தாங்க, கொடுத்துட்டு அந்த ஆண்டுடைய ரத்தம் கொடுத்தாங்க, வைன் கொடுத்தாங்க, கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஒரே கப்பல தான் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு தொடச்சினாங்க. முடிஞ்ச உடனே பாஸ் எடுத்து காட்டினாரு, உப்பு கலர்ல இருந்தது அந்த வெள்ளை துணியில. திரும்ப சொன்னாரு, இது வைன் கரை இல்ல, இது வைன் கரை இல்ல. நான் தரேன், நீங்க புத்திசாலி, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. ஐயோ ஏழாயிடுச்சு, ஆண்டரை காத்திருப்பாரு, ஆண்டரை போய் உயர்த்தணுமே, ஆண்டரை பாடணுமே, பக்தியுடன் பாடணுமே. என்ன இல்லை, இந்த பதபதைப்பு வராத வரைக்கும் என்னை கொண்டு போய் நிறுத்துற சாந்த. ஆண்டவர் எல்லாம் செய்யணும். நீங்க கர்த்தர் என்ன சொன்னாரு? யாத்திராகமம் 14:14
என்னங்க? இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடி வசனம். நீங்கள் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கர்த்தரே சொல்லிட்டாரா? கர்த்தர் என்ன சொன்னாரு? அவ்வளவுதான், அவர் சொன்னதான் செய்யறேன். நீங்க தான் புதுசா என்னமோ மைக்க பிடிச்சி என்னமோ சொல்லிக்கிறீங்க. எவ்வளவு பேர் புரியுது? புரியல. நீ வசனத்தை வாசிச்சுனே தான் இருப்ப, ஒரு நாள் சோகமாவே இருக்க முடியும். ஏன் சோகமா இருக்கேன்னா இதை வாசிக்கல. சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக. யார் சொன்னது அத? யார் சொன்னது அத? அதுக்கு மேல வசனம். யாரு? யார் சொன்னா? அவர் தான் சொன்னாரு, ஆண்டவர் சொன்னார். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, அவனா நின்று கொண்டுன்னு சொன்னான், இவங்க உக்காந்துக்கினே இருப்போம். அரை மணி நேரத்துல எவ்வளவு முறை சிரிச்சுங்க கத்திரி பாருங்க. வாசினா கிரமமா வாசினா ஒரு சோகமே வராது, உண்மையாவே வராது. ஆமா, சாவு வீட்டுல கூட போய் சிரிச்சு இந்த ஆள் நான் பாச மரியாதை அவனை வெளில அனுப்புங்க. ஆமா, கத்தருக்கு உண்டாக சொல்றேன். இதுல எல்லாம் சோகமா பாடின்னு இருந்தாங்க, நமக்கு அது வராது, அந்த உணர்வே கிடையாது. கம்முன்னு உட்காந்துட்டு நல்ல படம் மாதிரி உட்காந்துங்க. ஒரு சகோதரி பாட்டு பாடுறான்னு சொல்லி 7 கட்டையில இருந்து 8 கட்டையை தூக்குறாங்க பாருங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. டக்குனு கீழே குடிச்சு இல்ல வேணாம் அப்படின்ட்டு ஆவியை அடக்கி அமர பண்ணின்ற மாதிரி அமைதியா உட்காந்துங்க. சரின்ட்டு அப்புறம் அப்படியே பாடினாங்க. மெதுவா அப்படி தலையை தூக்கணும், எதிர்கோட்டேன் பாசனம் சாறு பாருங்க. என்ன மரியாதை அவனை போய் சொல்லுங்க, கண் நிக்கோ நான் சொல்லுவாங்க. இன்னைக்கும் சாவனா எனக்கு சொல்ல மாட்டாரு, ஏய் நீ வராதரா, வெளியே நின்று போயிடுறா, உள்ள வந்துடாதரா. ஆமா, கத்திரங்களை அப்படி வச்சுக்கிட்டா சந்தோஷமா இருக்கிறது ஆண்டு. எந்த தகப்பனாவது தான் பிள்ளை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? நல்ல பேர் வச்சிருப்பாங்க. என்ன பேரு? தெய்வம் நம்மோடு வேலு பேர் வச்சிருப்பாங்க. டக்குன்னு அந்த பேரெல்லாம் வாரம் கட்டிட்டு ஒரு புது கத்தர் வாய் சொல்லும், புது நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய் அப்படின்ட்டு என்ன ஒரு பேர் வைப்பாங்க. பேருக்கு சந்தோஷமா இருக்கு. பைக்கு எப்படிதான் தியானிக்கணும், தியானிக்க மகிழ்ச்சி கொண்டுனே இருக்கும், பிரவாகிச்சு ஒரு மகிழ்ச்சி. அதுயா நான் எங்க போனாலும் பிரதர் அங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி சொல்லுங்க. அதுதாங்க பிசாசு அது பார்த்தா பயப்படுவோம். ஐயோ சான்சர்ல வந்துட்டெல்லாம் வர முடியாது, நம்ம வேற எங்கேயா போவோம், எவ்வளோ மூஞ்சிக்கு ஆகி மூஞ்சி அங்க போயிருவோம். ஆமா, ஏசாயா 56:7 முடிச்சுட்டேன். கடைசி வசனம். அல்லேலூயா. எங்க வந்துக்கிறீங்க? ஜெப வீட்டுக்கு வந்துக்கிறீங்க. ஆண்டவர் என்னதான் பண்ணுவாரு? ஆண்டவர் என்னதான் பண்ணுவாரு? சந்தோஷமாக்கி அனுப்புவார், மகிழ்ச்சியாக்கி அனுப்புவார். என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவங்களை மகிழ்ச்சியாக்குறது தான் ஆண்டருக்கு வேலை, போகமாக்குறது அவனுக்கு வேலை, மகிழ்ச்சியும் வச்சுக்கிறது ஆண்டு. கண்பான தேவனுடைய பிள்ளை, நான் செய்யாவிட்டால் 4 காரியத்தை நான் இதெல்லாம் நான் செய்யலைன்னா ஆண்டவர் மாற்றம் ஏற்படுத்தும். நான் ஆண்டவரை கூப்பிடலைன்னா 34:1 சொல்லுது, கர்த்தரை நான் எல்லா காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அப்போது அவர் துதி எப்பொழுதும் என் வாயில். உண்மையாவே இந்த வசனத்துக்கு நாம கீழ்படுத்தோம்னா சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து உட்காந்து பாண்டிச்சேரி எங்க ஒரு சர்ச் 4:30 மணி சர்வீஸ், 4 மணிக்கெல்லாம் வந்து உள்ள உட்காந்துக்கலாம். போச்சு எத்தனை மணிக்கு சர்வீஸ்?
அதிகாலமே 4:30 பஸ் சர்வீஸ். 4 மணிக்கு நாங்க போறோம், 4 மணிக்கு 10 தலை தெரியும். ஆமே. அப்போ அவங்க உயர்த்தப்படுவாங்க, அவங்க நல்லா இருப்பாங்க, கர்த்தரை கனம் பண்றாங்க. எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் தாவீது சொல்றார். நம்மளால சொல்ல முடியுமா? எப்போதாவது தானே வாயில் இருக்கும். அதுவும் பாஸ்டர் என்ன பண்ணும், குச்சி வச்சு பாடு, சத்தமாய் வேத்துவோம், சத்தத்தை வேத்தி ஆண்டவரை பாடுவோம். சரி, ஓகே, தோசம் பொங்கு. நமக்காக பாடலன்னா கத்தினே கொஞ்சம் பாடுவோம் மேடம். எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. இப்படியே இருங்க, ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்கு வந்து பிள்ளை சந்தோஷமா இருந்தா கால் தூக்கி சுத்துவார். பாத்தியா, ஏன் பிள்ளை ஏன் பிள்ளை ஐதுனே இருந்தா ஓரமா இரு, போய் வரேன்ட்டு ஐதுனே இரு அப்படின்ட்டு அவர் அப்புறம் போயிடுவார். ஆமே, கர்த்தர் என் கூட பேசினாரு அப்படின்ற மாத்திரம் கரங்களை ஆண்டவரே, நான் உங்களை உயர்த்தலைன்னா கல்லு வசத்தோன்னு போடுறேன். நான் உங்களை ஆரவாரிச்சு பாடலைன்னா, நான் உங்களை துதிக்கலைன்னா, இப்போதும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ மனம் சலித்து போனாய் அப்படின்னு போட்டிருக்காண்டவர். நான் மனசாட்சியெல்லாம் போக மாட்டாண்டவர். உங்களை எப்பவும் உயர்த்துவாண்டவர், உங்களை எப்பவும் உயர்த்துவாண்டவர். காலையில இருந்து சத்தமா உங்களை பாடுவாண்டவர். என் இருதயத்துல பக்தியோடு பாடுவாண்டவர், இருதயத்துல இருந்து பாடுவாண்டவர். எனக்கு அன்பான தேவனுடைய சபைய இந்த நாள்ல ஒரு தீர்மானம், நாள்ல ஆண்டவர் பேசினாரு. தேவனுடைய ஆவியானவர் எனக்கு திட்டமா சொல்லியிருக்கிறார். என் தோல்விக்கு காரணம், என் வீழ்ச்சிக்கு காரணம், என் வேதனைக்கு காரணம், என் புலம்பலுக்கு காரணம், என் வயிற்றெரிச்சலுக்கு காரணம் என் இருதயத்துல நான் கொண்டு விட்டு எரியாததுனால. நீங்களே நான் பாடுவாண்டவர, யார குறிச்சும் வெக்கப்பட மாட்டேன், எதை குறிச்சும் வெக்கப்பட மாட்டேன். நான் ஒண்ணு சொல்லவா, நான் எங்க போனாலும் சரி, கர்த்தர் பாடுறாங்கன்னா கண்ணு முடிக்குவேன், தேவனுடைய சிங்காசனத்தை கீழே நிக்கிற மாதிரி நினைச்சுப்பேன். தேவன் என் முன்னாடி உட்கார்ந்து இருக்காருன்னு அப்படியே மனக்கண்கள்ல நான் தியானிப்பேன். ஆண்டவர் 2 கையை விரிச்சு சத்தமா பாடுவேன். வெளிப்படுத்தல் விசேஷத்துல 19 அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்லுது, அல்லேலூயா என்று சொல்லி கூப்பிடுகிற பெரிய ஆரவாரத்தை கேட்டேன். பரலோகத்துல ஆரவாரம் தாங்க, ஆரவாரம் தான், ஆரவாரம் தான். ஃபாதர் சொல்றாரு, ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதி, நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில், நன்றி பாடல். அந்த ஒரு கவியை பாடுவோமா? ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில், ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், சத்தத்தை வெற்றி, நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில், நன்றி பாடல் தினமும் பாடுவே நல்ல தேவன் உயர்த்தி பாடுவே, நன்றி பாடல் தினமும் பாடுவே நல்ல தேவன் உயர்த்தி பாடுவே, ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில், ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில், நன்றி பாடல் தினமும் பாடுவே நல்ல உயர்த்தி பாடுவே, நன்றி பாடல் தினமும் பாடுவே நல்ல உயர்த்தி பாடுவே, ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில், எல்லாரும் ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர். கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோ, கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோ, அப்பான்னு கூப்பிட பண்ணும் ஆவியாலே நிரப்பப்பட்டோம், அப்பான்னு கூப்பிட பண்ணும் ஆவியாலே நிரப்பப்பட்டோம், நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன்
பாடுவோம் நல்ல தேவன், உயர்த்தி பாடுவோம் நன்றி பாடல், தினமும் பாடுவோம் நல்ல தேவன், உயர்த்தி பாடுவோம் பார்த்தோம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் நல்லவர் முன்னிலையில் ஆழமானம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் ஆழமானம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த வருடத்தின் கடைசி ஓய்வு நாளில் எங்களோடு பேசின தயவுக்காக சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களை எல்லாம் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக அதனால நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை எங்களுக்கு உணர்த்தினீர். எங்கள் முப்பாட்டன் தாவீது சொன்னது போல கர்த்தரை நாங்கள் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்போம். அவர் துதி எப்பொழுதும் எங்கள் வாயில் இருக்கும். அவர் துதி எப்பொழுதும் எங்கள் வாயில் இருக்கும். அவர் துதி எப்பொழுதும் எங்கள் வாயில் இருக்கும். முறுமுறுப்பை அகற்றி உயர்த்துகிற துதி எங்கள் வாயில் வைங்க. குழந்தைகள் பாலகர் வாயினால் நமக்கு துதி உண்டு பண்ணினீர்னு எழுதியிருக்கிறாங்க. அவரை உயர்த்துகிற துதி எப்பொழுதும் எங்கள் இருதயங்களிலே இருக்கும். பக்தியுடன் பாடவும், ஆனந்த களிப்புடன் பாடவும், கம்பீரமாய் பாடவும் சபையாகிய எங்களுக்கு உதவி செய்கிறோம். புது வருடத்துக்கு கம்பீரமாய் பாடி நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.